ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரீன்ஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நம்பர் 30 ஸ்டோன் செயின் ஸ்டிச், கவுச்சிங் ஸ்டிச்சும் சம்கி ஸ்டிச்சும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டோன் செயின் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சுகர் பீட்ஸ்க்கு அப்புறமா தான் லோட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஆனால் இப்போ வந்து பிளெயின் துணியில் போடுறதுனால நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். லைனுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். பிகினஸாக இருந்தால் கம் போட்டு கூட வேணால் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் சூயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுடலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இந்த ஸ்டோன் செயினை வந்து ஃபஸ்ட்டு அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்கும்ல, அந்த ஸ்டோனுக்கு அடுத்தால் அந்த கேப்பில் வந்து அதை அப்படியே லெஃப்டில் கொண்டு வந்து ரெண்டாவது ஸ்டோனோட லெஃப்ட் சைடு கீழே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போது அதை ரைட்டில் எடுத்து செகண்ட் ஸ்டோனுக்கு அப்புறமா இருக்க கேப்பில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அங்கேருந்து எடுத்து நேராக வந்து தேர்டு அந்த ஸ்டோன் இருக்கும்ல, மூணாவது ஸ்டோனோட லெஃப்ட் சைடில் கீழே பார்த்து ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்படி கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டு வரும்போது நம்ம நீட் ஃபினிஷாகவும் இருக்கும். இந்த ஸ்டிச்சு வந்து ஒன் சைடாகவே இருக்கும். நம்ம வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டு வந்து கோல்டன் கலரே எடுத்துடலாம். அப்போ வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. கிளாத்து கலரில் போட்டோன்னா அந்த இடத்துல வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். கோல்டன் கலரே எடுத்துடலாம். லெஃப்டில் வரும்போது ஸ்டோனோட கீழ் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும். ரைட்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு லெஃப்டில் அப்படியே வந்து அந்த ஸ்டோனை சுற்றி வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ஆக்சுவலாக ஸ்டிச் எப்படி வரும்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரைட்டில் ஸ்டிச் பண்ணுவோம். ரைட்டில் ஸ்டிச் பண்ணி அப்படியே லெஃப்டில் வந்து கீழே வந்துடணும். அப்படின்னா ரைட்டில் போயிட்டு லெஃப்டில் வரும்போது கீழே வந்துடணும். அந்த மாதிரி தான் ஸ்டிச் வரும். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் அந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக வரும். ஸ்டோனை சுற்றி சுற்றி வரும். நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் ஆயிரும். ரைட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து அப்படியே ஸ்டோனை சுற்றி வந்து கீழே திருப்பி ரைட்டில் ஸ்டோனை சுற்றி வந்து கீழே, ரைட்டில் ஸ்டோனை சுற்றி வந்து கீழே. இவ்வளோ தான் கவுச்சிங் ஸ்டிச்சு. இப்போ எண்டு நாட்டு போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம சம்கி ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம செயின் ஸ்டிச்சு தான் லைனாக போட்டுட்டு வர போகிறோம். நடுவில் இந்த சம்கியை வந்து லோட் பண்ண போகிறோம். ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் இது கோல்டன் த்ரெட்டே தான் எடுத்திருக்கேன், சூயிங் த்ரெட்டு. ஒவ்வொரு சமிக்கியாக எடுத்து நம்ம லோட் பண்ணணும். அந்த சமிக்கி முடிகிற இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அந்த சமிக்கி அங்கேயும் இங்கேயுமா நீங்கிட்டே இருக்கும். அதனால் அந்த சமிக்கியோட அந்த ரேடியஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஒவ்வொரு சமிக்கியாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டு மூணு சம்கி எடுத்து நம்ம லோட் பண்ணோன்னா அது தள்ளி விடுறதுக்கு கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சமிக்கியாக நம்ம எடுத்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சில சாரீஸ்லாம் சம்கி இருக்கும். அதுக்கு நம்ம மேட்சிங்காக ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த சம்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இது பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இது செயின் ஸ்டிச் தான்.
நடுவில் இந்த சம்கியை வச்சு தைக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.